யார் சார் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் மனித ஆசிரியர்கள் உங்கள் அனைத்து பள்ளிகளும் சிறப்புரிய எங்கள் உள்ளங்களின் நல்வாழ்த்துக்கள். உணவின் சிறப்பை உலகிற்கு கூறும் உற்சாகம் பொங்கிட உள்ளம் மகிழ்ந்த உறவுகள் இணைந்து உற்சாகம் பொங்கிட உதிக்கும் கதிரவனை உளமாற துதித்திடுவோம் இப்பொங்கல் திருநாளில். தன் சான் உடலில் ஒரு சான் வயிற்றுக்கு தடையின்றி உணவு கொடுத்தால் உழவுக்கும் உழவர்களுக்கும் நன்றி பல கூறிடுவோம். உழைப்பவர்கள் உழவரானாலும் உண்பவர்கள் நாமே கண்டு கலைத்தவர்கள் உழவரானாலும் உண்டு செழித்தவர்கள் நாமே. இப்பொங்கல் திருநாளில் நாம் உழவர்களை போற்றுவோம். சூரியனின் ஒளியைப் போல பொங்கும் பொங்கலை போல பொங்கலின் சுவையைப் போல உங்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் வெற்றி அடைய எங்கள் பள்ளியின் சார்பாக உங்கள் அனைவரையும் இப்பள்ளியில் பொங்கல் திருநாளில் உளமாற வரவேற்கிறோம். அன்பும் ஆனந்தமும் பொங்கலோடு Okay. Thank you. Thank you, sir. I request all of you stand for prayer. Tamil வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமெது தெற்கடமும் மதிசிறந்த திராவிடனும் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க எழுந்த பெரும் தமிழன
என் இனிய காலை வணக்கம். பொதிகை மலையிலே பிறந்து ஔவையார் பாராட்டி, கம்பனார் சீராட்டி, வள்ளுவனால் நீரூற்றி, என்றென்றும் இளமை மாறாமல் பழமைக்கு புதுமையாய் புதுமைக்கு புதுமையாய் திகழும் என் தாய்மொழியாம் அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். உழவனுக்கான திருநாள், ஆதவனுக்கான ஒளி நாள், ஏர் மாட்டிற்கான ஒரு நாள், ஏவுகணை சாதனைகள் பல பாடிய நாம் ஏரோட்டும் உழவனுக்காக கொண்டாடும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இனிதே நடைபெற நல்லதொரு கால சூழ்நிலையை நல்கிய இறைவனை வணங்கி வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பின் உருவம், பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம், கல்வி கூடம் தந்த வள்ளல் எங்கள் பள்ளி தாளாளர் அவர்களை இந்த வருகை விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் பிரசாத் சார், சோனி சார், கே சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். வெள்ளை மனம் கொண்டு புன்னகை முகம் கொண்டு கலையிலே ஆர்வம் கொண்ட எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை இவ்விழாவிற்கு வருகை வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அகரம் சொல்லி தந்த சிகரங்கள், அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களான ஆசிரிய பெருமக்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். வருங்கால இந்தியாவின் தூண்களான பட்டாம்பூச்சி போன்று புத்தாடையில் வந்து புன்னகை பூக்கும் எங்கள் புன்னகை பூக்களான மாணவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என மன மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்று நல்வாழ்விற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். சுவருக்கு சுண்ணாம்பு அடித்திடுவோம், வீட்டை சுத்தம் செய்திடுவோம், பழையன தீயை எரித்திடுவோம், புதியன துலகம் உணங்கிடுவோம். பொகியோ பொகி, ஹே ஹே பொகியோ பொகி, பொங்கலோ பொங்கல், ஹே ஹே பொங்கலோ பொங்கல். அதிகாலை எழுந்து குளித்திடுவோம், புது பானை புத்தரிசி பொங்கிடுவோம், காய்கனிகள் ஆதவனுக்கு படைத்திடுவோம், இயற்கைக்கு நன்றி கூறிடுவோம். பொங்கலோ பொங்கல் உணங்கிடுவோம், பொங்கலோ பொங்கல், ஹே ஹே பொங்கல் பொங்கலோ பொங்கல். இயற்கைக்கு நன்றி கூறிடுவோம், ஏரோட்டு எல்லை அலங்கரிப்போம், ஊர்வலமாய் அழைத்து செல்வோம், ஜல்லிக்கட்டு காலை அடக்கிடுவோம், மாட்டை கடவுளாய் வணங்கிடுவோம், மாட்டு பொங்கலோ பொங்கல், ஹே ஹே மாட்டு பொங்கலோ பொங்கல். சுற்றுலா சென்று வந்திடுவோம், பெரியோரை வணங்க சென்றிடுவோம், ஊர்வலம் மலரை சந்திப்போம், பலரோட்டிய நடத்தி பரிசளிப்போம், காணும் பொங்கலோ பொங்கல், ஹே ஹே காணும் பொங்கலோ பொங்கல். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தித்திக்கும் திருநாள், தமிழர் போற்றும் நன்னாள், உழவர்களின் பொன்னாளாம் பொங்கல் திருநாள் பற்றி எனக்கு தெரிந்தவற்றை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பேசுவது. பொங்கல் திருநாள் 4 நாட்கள் கொண்டாடப்படுகின்றது. முதல் போகி, போகி பண்டிகை. போகி பண்டிகை மார்கழி மாதம் கடைசி நாள் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஆகும். வீட்டில் உள்ள தேவையற்றவற்றை நீக்கிவிட்டு வெள்ளை அடித்து அதை போகி என்று எரித்து விடுவர். உங்களை போன்ற சிறுவர்கள் தப்பாட்டம், மேளம், தாளம் என்று முழங்கி சந்தோஷப்படுவர். அது மட்டுமன்றி பழைய எண்ணங்களை, தீய எண்ணங்களை போக்கி புதிய எண்ணங்களை விதைத்தல் ஆகும். போக்கி என்பது மறுவிய நாளடையில் போகி என்று ஆகிவிட்டது. 2ஆம் நாள் பொங்கல் திருநாள், தை முதல் நாள் கொண்டாடப்படுகின்றது.
உழவர்கள் முதல் முறை அறுவடை செய்த நெல்லை புது பானையில் பொங்கல் இட்டு பொங்கி வரும் பொழுது பொங்கலோ பொங்கல் என்று கூறுவர். சூரியனுக்கு படைத்து மகிழ்வர். அது மட்டுமன்றி தங்களது வயல்களில் விளைந்த செடி கொடிகளில் விளைந்த பூசணி, அவரைக்காய் போன்ற காய்கறிகளையும் வைத்து சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிப்பர். பொங்கல் என்பதன் பொருள் பொங்கி வழிதல். பொங்கி வழிதல் பொங்குதல் என்பதன் பொருளாகும். அன்று இயற்கைக்கும் உழவர்கள் நன்றி சொல்வார்கள். மூன்றாம் நாள் மாட்டுப் பொங்கல். மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகளை தனக்காக தங்களுடன் சேர்ந்து உழைத்த மாடுகளுக்கு, கால்நடைகளுக்கு நன்றி கூறும் நன்னாளே மாட்டுப் பொங்கல். அன்று மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி பல அலங்காரங்களை செய்து கழுத்திலும் கால்களிலும் சலங்கைகளை கட்டி பொங்கலை படைத்து அவற்றுக்கு உண்ண கொடுப்பர். மீதி இருக்கும் பொங்கலை தண்ணீர் தெளித்து தொட்டரை முழுதலும் தெளிப்பார்கள். பட்டி பெருகுக, பால் பெருகுக, நோய் நொடி இல்லாமல் பள்ளி பெருகுக என்று தெளிப்பார்கள். அலங்காரம் செய்த மாடுகளை வண்டிகளில் பூட்டி புத்தாடை அணிந்து எல்லோரும் மாட்டு வண்டியில் உட்கார்ந்து அழகாக ஊர்வலம் செல்வார்கள். அன்று ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டு போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். நான்காம் நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கலை கண்ணு பொங்கல் என்றும் கன்னி பொங்கல் என்றும் அழைப்பர். இதில் உற்றார் உறவினர் நண்பர்களை கண்டுகளித்து பெரியோர்களிடம் ஆசி வாங்குவார்கள். அது மட்டுமன்றி இது உறவுகளை பலப்படுத்தும் ஒரு திருநாள் ஆகும். உழைக்கும் மக்கள் தங்களுக்கு உதவிய இயற்கைக்கும் தங்களோடு இணைந்து உதவிய கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளே நன்னாள். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார் பாரதி. அது மட்டுமன்றி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்றார் திருவள்ளுவர். இவர்கள் எல்லோரும் உழவின் பெருமையை, உழவு தொழிலின் பெருமையை மேலோங்க செய்தவர்கள் இவர்கள். உழவு தொழில் இல்லை என்றால் நாம் இல்லை, அது உண்மை. ஆகவே எல்லோரும் உழவர்களையும் உழவு தொழில் செய்பவரையும் நாம் மதிக்க வேண்டும். தமிழர்களுக்கு பல பண்டிகைகள் இருந்தாலும் தமிழர்களின் ஒரே ஒரு பண்டிகை நம் பொங்கல் பண்டிகை. தலைமுறைகள் மாறினாலும் மாறாத ஒரே பண்டிகை பொங்கல் பண்டிகை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.